பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2023-24 ஆண்டிற்கான மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு வழங்கிட 163 கோடியே 81 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி சி மற்றும் டி பிரிவைச் சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய் என்ற உச்சவரம்பிற்குட்பட்டு மிகை ஊதியம் வழங்கப்படும். சி மற்றும் டி பிரிவைச் சார்ந்த ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு 500 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும். சென்னை செம்மொழி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள 4வது மலர் கண்காட்சியை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்து பார்வையிட்டார். தமிழகத்தைச் சேர்ந்த உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு மத்திய அரசின் மிக உயரிய விருதான கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் துப்பாக்கிச் சுடுதலில் 2 வெண்கலப் பதக்கம் வென்ற மனுபாக்கர், வெண்கலம் வென்ற இந்திய ஆண்கள் ஹாக்கி அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங், பாரிஸ் பாராலிம்பிக்கில் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்ற தடகள வீரர் பிரவீன் குமார் ஆகியோருக்கு கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 32 பேருக்கு அர்ஜுனா விருதும் மேலும் பலருக்கு துரோணாச்சாரியா விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 17ஆம் தேதி ராஷ்டிரபதி பவனில் நடக்கும் நிகழ்ச்சியில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவிப்பார். அண்ணா பல்கலை மாணவி வன்கொடுமை விவகாரத்தை எதிர்த்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாமக சார்பில் போராட்டம் நடத்த வந்த சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு எதிராக பல்வேறு அரசியல் கட்சிகளும் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். பாமக போராட்டம் நடத்த சென்னை ஹைகோர்ட்டில் பாமக வழக்கறிஞர் பாலு மனு தாக்கல் செய்தார். அரசியல் விளம்பரத்திற்காக செய்யப்படும் போராட்டங்களுக்கு அனுமதி அளிக்க உத்தரவிட முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி பி. வேல்முருகன் உத்தரவிட்டார். எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்துவதற்கே தமிழக அரசால் அனுமதி கொடுக்க முடியவில்லை. தமிழக அரசு செயலற்ற நிலையில் இருக்கிறது என முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் கூறினார். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் துவங்கி அனைத்து விவகாரங்களிலும் தோல்வியடைந்துவிட்ட தமிழக அரசு அதை சரி செய்வதற்கு பதிலாக போராட்டம் நடத்தும் எதிர்க்கட்சிகள் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டு வருகிறது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக அரசு எதிர்க்கட்சிகளை அடக்குவதன் மூலம் எதையும் சாதிக்க முடியாது. திராவிட மாடல் அரசின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன. சட்டசபை தேர்தல் எப்போது நடந்தாலும் திமுக அரசு கண்டிப்பாக படுதோல்வி அடையும், இது உறுதி என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் பெண் வன்கொடுமைகளை தடுக்க முடியாத தமிழக அரசு நீதி கேட்டு போராடுபவர்களை புலி பாய்ச்சலில் கைது செய்து முடக்குவதை பார்த்தால் தங்கள் வண்டவாளம் வெளியில் கசிந்து விடுமோ என்ற பதட்டத்தில் இருப்பது போல் உள்ளதாக பாஜக எம்எல்ஏ வானதி விமர்சித்துள்ளார். ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதிக்கு எதிராக ஒலிக்கும் தமிழக பெண்களின் உரிமை குரல்களை உங்கள் கொடுங்கோன்மையால் அடக்கிவிட முடியுமா தமிழக முதல்வரை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் யார் அந்த சார் என்பது குறித்து நேர்மையான விசாரணை தேவை என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சிகளுக்கு போராடுவதற்கான வாய்ப்பை அரசு வழங்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள் என்றும் தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் எஃப்ஐஆரை வெளியிட்டது கொடுமையானது. இந்த சம்பவத்தில் மட்டும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எஃப்ஐஆர் வெளிவந்ததற்கான காரணம் என்ன என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு பள்ளியை தனியாரிடம் தாரை வார்ப்பது தொடர்பான செய்திகளை தமிழக அரசு மறுக்கவில்லை. அதனால்தான் கண்டன அறிக்கை வெளியிட்டோம் என்றும் தெரிவித்தார். அண்ணா பல்கலை சம்பவத்தில் திமுகவில் இருந்து யாரும் குரல் கொடுக்காதது ஏன்? கனிமொழி எங்கே? திமுக மகளிர் அணி எங்கே போனது என பாஜக நிர்வாகி குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார். விசாரணைக்காக தமிழகம் வந்த தேசிய மகளிர் ஆணையத்துடன் தமிழக மகளிர் ஆணையம் சொல்லாமல் ஆளும் கட்சி என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் செய்வோம் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என விமர்சித்தார். அண்ணா பல்கலை மாணவி விவகாரத்தில் திமுகவிற்கு முட்டுக் கொடுக்கும் கூட்டணி கட்சிகளின் செயல் வெட்கக்கேடானது என தமாக தலைவர் வாசன் தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை அரசுக்கு நினைவுபடுத்த வேண்டியது எதிர்க்கட்சிகளின் கடமை என்றும் கூறினார். அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே பாதுகாப்பு குறைபாடு இருப்பது அதிர்ச்சி அளிக்கும் வகையில்தான் இருக்கிறது என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தெரிவித்தார். அனைத்து கல்வி நிறுவனங்களுமே பெண்களுக்கு பாதுகாப்பான நிறுவனங்களாக மாற்ற தமிழக அரசு கட்டாயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கூறினார். அதிமுக ஆட்சியிலும் தவறுகள் நடந்தது. ஆனால் மக்கள் போராட்டங்கள் நடத்திய பின்புதான் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது என திருச்சி எம்பி துரை வைகோ தெரிவித்தார். ஆனால் தற்போதைய திமுக ஆட்சியில் உடனடியாக தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அவர் கூறினார். பங்களிப்பு என்ற பெயரில் அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளில் அடகு வைக்கக்கூடாது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறினார். தவறுகளும் தோல்விகளும் அம்பலமாகிவிடும் என்ற அச்சத்தால் சர்வாதிகாரத்தை தமிழக அரசு கட்டவிழ்த்து விடுவதாகவும் சொன்னார். துணைவேந்தர் நியமிக்கப்பட்டு பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டால் குற்றம் குறைகள் தவிர்க்கப்பட வாய்ப்புகள் உண்டு என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் சொன்னார்.
மாணவர்கள் நலனில் உயர்கல்வித்துறையில் எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்ய வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்துக் கொடுப்பதாக தான் பேசியதாக தவறாக புரிந்து கொண்டு தாரை வார்ப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அரசு பள்ளிகள் எங்களின் பிள்ளைகள், அதை யாரும் தத்துக் கொடுக்கவில்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். மதுரையில் சமீபத்தில் முக்குலத்தோர் இலவச கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு அறக்கட்டளையில் படித்து அரசு பணிக்கு தேர்வாகிய 421 முக்குலத்தோர் இன மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, ஆண்ட பரம்பரை என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என சாதி ரீதியாக பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆண்ட பரம்பரை என்று அமைச்சர் மூர்த்தி நேற்று ஒரு நிகழ்ச்சியில் பேசியதாக சர்ச்சை ஏற்பட்டுள்ள நிலையில் அப்படி ஒரு நிகழ்ச்சி நேற்று நடக்கவே இல்லை என்றும் முழு வீடியோவை பார்க்காமல் இவ்வாறு பரப்பி வருகிறார்கள் என அக்கருத்து குறித்து இன்று அவர் விளக்கம் கொடுத்துள்ளார். கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா நிர்வாகியும் நடிகையுமான குஷ்பு, கட்சி நிகழ்ச்சிகளுக்கு தன்னை அழைக்கவில்லை என்ற பிரச்சினை கடந்த ஆண்டோடு முடிந்துவிட்டதாகவும் கட்சி தலைமையின் அழைப்பின் பேரில்தான் அங்கு வந்திருப்பதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் குஷ்புவுக்கும் அண்ணாமலைக்கும் இடையேயான மோதல் முடிவுக்கு வந்ததாக தெரிகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. எங்களை பொறுத்தவரை விஜய் இவ்வளவு சம்பளத்தை விட்டுவிட்டு போக வேண்டுமா என்று நாங்கள் நினைப்போம் என இசையமைப்பாளர் கங்கை அமரன் தெரிவித்தார். விஜய் திரையுலகை விட்டு செல்வதால் சினிமாவுக்கு இழப்பு, பண விநியோகஸ்தருக்கு இழப்புதான். அந்த இழப்பு இருந்தாலும் அவர் ஏதோ செய்ய வேண்டும் என்று அரசியலுக்கு செல்கிறார், வரட்டும் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம் என அவர் கூறினார். பெண் பத்திரிகையாளர் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவிட்ட நடிகர் எஸ்.வி. சேகருக்கு 1 மாத காலம் சிறை தண்டனை விதித்து சிறப்பு கோர்ட் தீர்ப்பளித்தது. அதனை எதிர்த்து எஸ்.வி. சேகர் தொடர்ந்திருந்த மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை ஹைகோர்ட் அவரது சிறை தண்டனையை உறுதி செய்து உத்தரவிட்டது. அமெரிக்காவின் நியூ ஏர்லைன்ஸ் நகரில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நடந்த தாக்குதலில் பலர் பலியானார்கள். இந்த தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். நியூ ஏர்லைன்ஸ் நகரில் நடந்த தாக்குதல் கோழைத்தனமானது, வன்மையாக கண்டிக்கிறோம் என கூறியுள்ளார். ஸ்கிரப்டைபஸ் எனப்படும் பாக்டீரியா தொற்று தமிழகத்தில் அதிகரித்து வருவதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களில் அதிக அளவில் ஸ்கிரப்டைபஸ் பரவல் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் போன்று இனி எந்த சம்பவமும் நடக்காமல் இருப்பதற்கு சமுதாய விழிப்புணர்வு வேண்டும் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி தெரிவித்தார். பெண்களை நாம் பார்க்கும் கண்ணோட்டம் மாற வேண்டும் என அவர் கூறினார். இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி பதில் மனு கொடுத்துள்ளார். தேர்தல் ஆணையத்தில் கோரிக்கை மனு அளிக்க மனுதாரர் சூரியமூர்த்திக்கு உரிமை இல்லை என்றும், உட்கட்சி விவகாரங்களில் தலையிட தேர்தல் ஆணையத்திற்கு வரையறுக்கப்பட்ட அதிகாரமே உள்ளது என்றும் கூறியுள்ளார். சூரியமூர்த்தியின் மனுவை தேர்தல் ஆணையம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்டிருக்க கூடாது, அவரது கோரிக்கை மனுவை நிராகரிக்க வேண்டும் என்று மனுவில் கூறியுள்ளார். மேற்கு வங்காள மாநிலத்தின் மால்டா மாவட்டத்தில் முதல் மந்திரி மம்தா பானர்ஜிக்கு மிகவும் நெருக்கமானவரும் திரிணாமுல் காங்கிரஸ் கவுன்சிலருமான துலாலா சர்க்கார் என்ற பாப்லாவை இன்று ஆயுதமேந்திய 4 பேர் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர். இந்த சம்பவம் பற்றி வழக்கு பதிவு செய்த போலீசார் அடையாளம் தெரியாத நபர்களை தேடி வருகின்றனர். தெலங்கானா மாநிலம் குர்ராய்குடேம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கிருஷ்ணராவ் வேலை முடிந்து பைக்கில் வீடு திரும்பினார். ராமாவரம் அருகே சென்றபோது காற்றாடி மாஞ்சா நூல் கிருஷ்ணாராவின் கழுத்தில் சிக்கியது. கழுத்து அறுபட்டு ரத்தம் கொட்டியது. அந்த வழியாக சென்றவர்கள் அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டம் கிருஷ்ணாவரம் கிராமத்தில் உள்ள சுங்கச்சாவடி அருகே போலீசார் வாகன சோதனை நடத்தினர். வேகமாக வந்த கார் ஒன்று போலீசார் மீது மோதியது. கான்ஸ்டபிள் லோபராஜு காயமடைந்தார். கார் டிரைவர் காரை நிறுத்தாமல் தப்பிச் சென்றார். அந்த காரை ராஜா நகரம் அருகே நிறுத்திவிட்டு டிரைவர் ஓடிவிட்டார். அந்த காரில் கஞ்சா கடத்தியதாகவும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 3 பேரை மேற்கு கோதாவரியில் வைத்து கைது செய்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். ஆந்திர மாநிலம் அனந்தபுரம் நகரில் உள்ள தனியார் டிராவல்ஸ் பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த பஸ்கள் மீது உயர் மின்னழுத்த கம்பிகள் அறுந்து விழுந்தன. இதனால் பஸ்கள் தீப்பிடித்து எரிந்தன. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இருப்பினும் ஒரு பஸ் முற்றிலும் எரிந்து நாசமானது. சரியான நேரத்தில் தீ அணைக்கப்பட்டதால் பல பஸ்கள் தப்பின. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் பகவதியம்மன் கோயில் 124ஆம் ஆண்டு விழா விமரிசையாக நடந்து வருகிறது. 7ஆம் நாளான இன்று பகவதி அம்மனுக்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட வளையல்களால் வளைகாப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன.
திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 2024 ஆண்டில் 2.55 கோடி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. பக்தர்கள் தங்களின் வேண்டுதலின்படி 1365 கோடி ரூபாயை உண்டியலில் காணிக்கை செலுத்தினர். சுமார் 99 லட்சம் பக்தர்கள் மொட்டையடித்து தலைமுடி காணிக்கை செலுத்தினர் எனவும் குறிப்பிட்டுள்ளது. வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் முதல் பகுதியான பகல் 10 உற்சவத்தின் 2ஆம் நாள் நிகழ்ச்சி மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் நடைபெற்றது. இதில் ராஜகோபால சுவாமி கிருஷ்ணராக பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பகல் 10 3ஆம் நாள் உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. நம்பெருமாள் அஜந்தா சவரி கொண்டை, கலிங்கத்துராய், மார்பில் பங்குனி உத்திர பதக்கம், வைர அபயஹஸ்தம், ரத்தினகிளி, பவளமாலை, முத்துச்சரம் பின்புறம் புஜகீர்த்தி, அண்ட பேரண்ட பக்ஷி பதக்கம் மற்றும் ரத்தின திருவடி அணிந்து பல்லக்கில் வீதி உலா வந்தார். யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மலைப்பாம்பை உரிமம் பெற்று வளர்த்து வருவதாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் பரவியது. இந்நிலையில் காரமடை வெள்ளையங்காட்டில் உள்ள அவரது வீட்டில் காரமடை வனத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். சோதனை தொடர்பான விவரங்களை சென்னை வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த நீலாம்பதி கிராமத்தில் விவசாய கூலி வேலைக்காக சென்ற பொன்னுசாமி என்பவரை புதர் பகுதியில் மறைந்திருந்த ஒற்றை காட்டு யானை ஆக்ரோஷமாக துரத்தி தாக்கியுள்ளது. இதில் சம்பவ இடத்திலேயே இறந்தார். தகவல் அறிந்த காரமடை போலீசார் பொன்னுசாமியின் உடலை மீட்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே சேயூர் சாலை சந்திப்பில் சிக்னலில் நின்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த 2 வீலர் மீது மோதி சாலையோர பூக்கடைக்குள் புகுந்து மின்கம்பத்தில் மோதி நின்றது. இந்த விபத்தில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. பூக்கடைக்குள் புகுந்த காரால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. செம்மொழி பூங்காவில் தொடங்கப்பட்டுள்ள மலர் கண்காட்சியின் நுழைவு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெரியவர்களுக்கு 150 ரூபாயும் சிறியவர்களுக்கு 75 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது பெரியவர்களுக்கு 200 ரூபாயும் சிறியவர்களுக்கு 100 ரூபாய் என கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் தரையில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெள்ள நிவாரணமும் பயிர் இன்சூரன்ஸ் செய்திருந்தும் சேதமான மிளகாய் பயிருக்கு பயிர் காப்பீட்டுத் தொகையை தேசிய வேளாண் காப்பீட்டு நிறுவனம் வழங்க மறுப்பதை கண்டித்து போராட்டம் நடத்தினர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள புதுப்பட்டியைச் சேர்ந்த தம்பதி சின்னமொக்கை முருகேஸ்வரி 2 குழந்தைகள் உள்ளனர். முருகேஸ்வரி குடும்ப பிரச்சினை காரணமாக இரட்டை புலி சாலையில் உள்ள கிணற்றில் குதித்தார். அவரை காப்பாற்ற சென்ற பரத் என்பவர் நீரில் மூழ்கி இறந்தார். கொடைக்கானலில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பெய்த தொடர் கனமழையால் நெடுஞ்சாலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ரோடுகள் குண்டும் குழியுமாகி உள்ளது. 2 வீலரில் செல்வோர் தடுமாறி பள்ளங்களில் விழுந்து விபத்தினை சந்திக்கின்றனர். வெயில் காலங்களில் பழுதான ரோடுகளை செப்பனிடவும் கிராம பகுதிகளில் உள்ள ரோடுகளை சீரமைக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி உள்ளனர். பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டதை கண்டித்து தருமபுரி 4 ரோடு சந்திப்பில் எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். மறியலால் போக்குவரத்து பாதித்தது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகாவுக்கு உட்பட்ட டி களபம் ஊராட்சியில் அரசு தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியின் நூலக கட்டிடத்தில் மதிய உணவு தயார் செய்யும் போது எதிர்பாராத விதமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் தீப்பற்றி எரிந்தது. அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஈர சாக்கை வைத்து மூடி தீயை அணைத்தனர். கடந்த சில நாட்களாக தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருக்கும் தங்கம் விலை இன்று 1 சவரன் ரூபாய் 57,400க்கு விற்கப்படுகிறது. பவுனுக்கு 240 ரூபாயும் கிராமுக்கு 30 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. 1 கிராம் 7,180 ரூபாயாக உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் ஜனவரி 4ஆம் தேதி புனித விண்ணேற்பண்ணை ஆலய புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடக்க உள்ளது. அனுமதி வேண்டி அந்த கிராம ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் கலெக்டர் அருணாவிடம் கோரிக்கை மனுவை வழங்கினர். ஜல்லிக்கட்டு நடக்கும் இடத்தை ஆய்வு செய்த கலெக்டர் சிறு குறைகளையும் சரி செய்ய உத்தரவிட்டு சென்றார். சென்னை வானகரம் பகுதியில் உள்ள குப்பை தொட்டி அருகே இறந்த நிலையில் கிடந்த பெண் குழந்தையின் சடலத்தை போலீசார் கைப்பற்றினர். குழந்தையை வீசிச் சென்றவர்கள் யார் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கனி ராவுத்தர் குளம் காந்தி நகரில் டாஸ்மாக் ஒட்டியுள்ள வீட்டில் சட்டவிரோதமாக 24 மணி நேரமும் மது விற்பனை செய்யப்படுவதாக புகார் தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த வீரப்பஞ்சத்திரம் போலீசார் அந்த இடத்திலிருந்து மது பாட்டில்களை கைப்பற்றினர். வட்டாட்சியர் மற்றும் போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர்.
தமிழக அரசின் பொங்கல் பரிசுக்கான டோக்கனை நாளை முதல் ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று வழங்க உள்ளனர். பொங்கல் பரிசை பெற வேண்டிய நாள், நேரம் உள்ளிட்டவை டோக்கனில் இடம்பெற்றிருக்கும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னை நன்மங்கலத்தைச் சேர்ந்தவர் ராம்ஜி. இவரது மனைவி ஹரிப்பிரியா. இந்த தம்பதிக்கு 23 நாட்களுக்கு முன்பு இரண்டாவதாக பெண் குழந்தை பிறந்தது. ஹரிப்பிரியா குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்த போது குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மூக்கில் ரத்தம் வந்தது. அதிர்ச்சி அடைந்த ஹரிப்பிரியா கோவிலம்பாக்கத்தில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் குழந்தையை அட்மிட் செய்தார். பரிசோதித்த டாக்டர்கள் குழந்தை இறந்துவிட்டதாக கூறினர். மேடவாக்கம் போலீசார் விசாரிக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல பகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குறித்து சிலர் அவதூறு போஸ்டர்கள் ஒட்டினர். இதை அறிந்த முன்னாள் அதிமுக எம்எல்ஏ பழனி, குன்றத்தூர் ஒன்றிய இளைஞர் பாசறை செயலாளர் பரத்வாஜ் ஆகியோர் போஸ்டர்களை கிழித்தெறிந்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் பாரதியார் நகரைச் சேர்ந்தவர் ஆனந்த செல்வி இரவு வீட்டிற்கு நடந்து சென்றார். அப்போது ரொட்டி கடை சந்தில் ஹெல்மெட் அணிந்து பைக்கில் வந்த வாலிபர் ஆனந்த செல்வியின் 6 கிராம் தங்கச் செயினை பறித்துவிட்டு சென்றார். போலீசார் கம்பம் திருவள்ளுவர் காலனியைச் சேர்ந்த செந்தில் வேலவனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். செந்தில் வேலவன் பகல் நேரத்தில் வடைக்கடை நடத்தியும் இரவு நேரத்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. சென்னை நந்தம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் சிங்காரி, வயது 52. தனது மகன் சிவராமனுடன் பைக்கில் குன்றத்தூர் சென்றார். அங்கிருந்து வீடு திரும்பிய போது திடீரென ஓடி வந்த மாடு ஒன்று பைக் மீது மோதியது. தூக்கி வீசப்பட்ட சிங்காரி ஸ்பாட்டிலேயே பலியானார். தாயின் உடலை கட்டி அணைத்து சிவராமன் கதறி அழுதது காண்போரை கண்கலங்க செய்தது. சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே உள்ள வேப்பமரம் ஒன்றில் காற்றாடி நூலில் சிக்கி காகம் ஒன்று உயிருக்கு போராடியது. தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று நூலில் சிக்கிய காகத்தை உயிருடன் மீட்டனர். விருதுநகர் நகராட்சியுடன் சிவஞானபுரம் ஊராட்சியை இணைக்க நேற்று அரசாணை வெளியிடப்பட்டது. இந்நிலையில் தங்களது ஊராட்சி பகுதியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சிவஞானபுரம் ஊராட்சிக்குட்பட்ட சின்னமுப்பன்பட்டி, பேரம்பட்டி, லட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மக்கள் விருதுநகர் எம்எல்ஏ சீனிவாசனை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கை குறித்து அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும் என எம்எல்ஏ உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். தமிழகத்தில் பத்திரப்பதிவு அலுவலகம் செல்லாமல் திருமண பதிவு செய்யும் திட்டம் விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளது. திருமண பதிவுக்கு 300 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் சில இடங்களில் 5000 வரை கேட்பதாக புகார் எழுந்தது. இனி இணையதளம் அல்லது மொபைல் போன் வாயிலாக தம்பதிகளே தங்களின் திருமண பதிவை செய்து கொள்ளலாம். திருமணத்திற்கான ஆவணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் உடனடி சான்றிதழ் வழங்கப்படும். இந்த பதிவுகள் மூலம் மோசடி திருமணங்கள் முற்றிலும் தடுக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து பொதுப்பணித்துறை முதன்மை பொறியாளர் குழு தீ விபத்து நடந்த இடத்தில் ஆய்வு செய்தது. நோயாளிகள் மீண்டும் 2வது தளத்தில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்க ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. விபத்துக்கான காரணம் குறித்து கண்டறிந்து வழக்கு பதிவு செய்வதற்காக தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருவள்ளுவர் சிலை நிறுவி 25 ஆண்டுகள் கடந்த நிலையில் அதனை சிறப்பிக்கும் வகையில் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் நெசவாளர் அப்புசாமி என்பவர் திருவள்ளுவரின் உருவத்தை வடிவமைத்து பெட்ஷீட்டை உருவாக்கியுள்ளார். திருவள்ளுவர் உருவம் கொண்ட பெட்ஷீட்டை முதல்வர் ஸ்டாலினிடம் பரிசளிக்க உள்ளதாக அப்புசாமி தெரிவித்தார். சென்னை மெட்ரோ ரயிலில் இதுவரை இல்லாத அளவாக 2024ஆம் ஆண்டில் மட்டும் 10.52 கோடி பேர் பயணம் செய்துள்ளனர். 2015 முதல் 2024 வரை சென்னை மெட்ரோ ரயிலில் 35.53 கோடி பேர் பயணம் செய்துள்ளனர் என சென்னை மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டை சேர்ந்த குன்னி கண்ணன் குடும்பத்துடன் தமிழக கோயில்களுக்கு சுற்றுலா வந்தார். திருச்சி ஸ்ரீரங்கம் சென்றுவிட்டு தஞ்சை செல்வதற்காக திண்டுக்கல் புதுப்பட்டி பிரிவு சாலையில் சென்று கொண்டிருந்த போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர தடுப்பில் மோதியது. இதில் 2 இறந்தனர், 9 பேர் படுகாயமடைந்தனர். சேலம் மாவட்டம் நங்கவள்ளி அடுத்த வாத்திப்பட்டி ஏரிக்கு தண்ணீரை வரவேற்க சென்ற அமைச்சர் ராஜேந்திரன், எம்பி செல்வகணபதி, கலெக்டர் பிருந்தாதேவி ஆகியோரை லெனின் நகர் மக்கள் திடீரென வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். லெனின் நகரில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் கடும் சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் 4 ஆண்டுகளாக மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். சாலை அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது, விரைவில் சாலை போடப்படும் என அமைச்சர் உறுதி அளித்த பின் மக்கள் கலைந்து சென்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சீமானுத்து கல்லுத்து தோட்டத்தில் உள்ள 50 அடி ஆழமுள்ள கிணற்றில் புள்ளிமான் தவறி விழுந்தது. தீயணைப்புத் துறையினர் கிணற்றுக்குள் கயிறு மூலம் இறங்கி புள்ளிமானை பத்திரமாக மீட்டனர். 1.5 வயது மதிக்கத்தக்க பெண் புள்ளிமான் மீட்டவுடன் வனப்பகுதிக்கே துள்ளி குதித்து சென்றது.
கோவை குனியமுத்தூர் அருகே திருநகர் காலனியைச் சேர்ந்தவர் கதிரேசன் புத்தாண்டை கொண்டாட சித்திரைச்சாவடி அணைக்கட்டிற்கு சென்று குளித்துள்ளார். ஆழமான பகுதியில் சிக்கிக் கொண்டதால் வெளியே வர முடியாமல் தவித்துள்ளார். நீரில் மூழ்கி பரிதாபமாக இறந்தார். ஆலாந்துறை போலீசார் அவரது உடலை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டிய மருத்துவமனைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் இது குறித்து வரும் 20ஆம் தேதிக்குள் பதிலளிக்க கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலை 11வது வீதியில் உள்ள SS பிரியாணி கடையில் வாடிக்கையாளர் ஒருவர் ஆர்டர் செய்த பிரியாணியில் பூச்சி இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது குறித்த வீடியோ தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. புத்தாண்டு நாளான நேற்று கோவை அரசு மருத்துவமனையில் 3 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்துள்ளனர். புத்தாண்டு பிறந்த அன்று புதுவரமாய் பிறந்த குழந்தைகளுக்கு மருத்துவமனை நிர்வாகமும் பணியாளர்களும் பொதுமக்களும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திண்டுக்கல் வெள்ளோடு அருகே கோம்பை ஆனை விழுந்தான் அணை உள்ளது. இங்கு கல்லூரி மாணவன் வில்சன் ஜெரோம் நண்பர்களுடன் குளித்தார். மதையின் மேல் இருந்து குதித்தபோது நீரில் மூழ்கினார். தீயணைப்புத் துறையினர் 2 நாட்கள் போராடி வில்சன் ஜெரோமின் உடலை மீட்டனர். அம்பாத்துறை போலீசார் விசாரிக்கின்றனர். கோவை மாநகர புதிய போலீஸ் கமிஷனராக பதவியேற்ற சரவணசுந்தர் கோவையில் ரவுடிசம், லா அண்ட் ஆர்டர், டிராபிக் இதையெல்லாம் சவாலாக பார்ப்பதாக தெரிவித்தார். மேலும் கோவை நகரை இடைவிடாது கண்காணிக்க பீட் ஆபீஸ் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி சட்டம் ஒழுங்கு, ரவுடிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள், கஞ்சா போன்ற போதைப்பொருள் விற்பனை செய்யும் குற்றவாளிகளை கைது செய்து சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே 30க்கும் மேற்பட்ட ஆடுகள் மற்றும் தெருநாய்களை வேட்டையாடி வந்த சிறுத்தை வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியது. கூண்டில் இருக்கும் சிறுத்தையை அடர்ந்த வனப்பகுதியில் விடுவதற்கான நடவடிக்கையில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவில் 1901 தொடங்கி தற்போது வரையில் உள்ள காலகட்டத்தில் 2024ஆம் ஆண்டை மிக வெப்பமான ஆண்டாக இருந்தது என்றும், அதேபோல் வெப்பநிலை குறைவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதால் 2025ஆம் ஆண்டும் வெப்பம் மிகுந்த ஆண்டாகவே இருக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் சார்பதிவாளர்களுக்கு பொது மாறுதல் வழங்குவது சில ஆண்டுகளாகவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் திருச்சி, கோவை, திருவாரூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி உட்பட 17 மாவட்டங்களில் சார்பதிவாளர்கள் இடமாற்றம் செய்யப்படுவதாக பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அம்பேத்கர் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கார்மெண்ட்ஸில் வடக்கு போலீஸ் ஸ்டேஷன் SSI சுரேஷ் மனைவி முத்துமாரி தனியாக பணியாற்றி வந்தார். அப்போது ஹெல்மெட் அணிந்தபடி கடைக்குள் புகுந்த மர்ம நபர் முத்துமாரி அணிந்திருந்த தங்கச் செயினை பறித்துவிட்டு தப்பியோட முயற்சித்தார். முத்துமாரி தடுத்ததால் கைப்பிடி அளவு செயின் மட்டும் பறித்துவிட்டு தப்பியோடிவிட்டார். வடக்கு காவல் நிலைய போலீசார் விசாரிக்கின்றனர். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் வந்த பயணிகளை சுங்க இலாக்கா அதிகாரிகள் சோதனை செய்தனர். வட மாநிலத்தைச் சேர்ந்த 25 வயது இளம்பெண் ஒருவரின் உடைமைகளை சோதனை செய்தபோது காலிஃபிளவர் மஷ்ரூம் இடையே பதுக்கி வைத்து ஹைட்ரோபோனிக் கஞ்சா கடத்தி வந்தார். சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள 6 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அந்த பெண்ணை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் நெய்தவாயில் ஊராட்சியில் உள்ள பிடாரி கௌதி அம்மன் கோயில் உள்ளது. புத்தாண்டு பூஜைகள் முடிந்து நள்ளிரவில் நடை அடைக்கப்பட்டது. கோயிலை பூட்டிவிட்டு சென்ற பிறகு அங்கு சென்ற மர்ம நபர்கள் உண்டியலை உடைத்து அதிலிருந்த பணத்தை திருடிச் சென்றனர். மீஞ்சூர் போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கோவை மௌத்தம்பதி கிராமம் பழைய ரோடு பகுதியில் நாராயணசாமி என்பவரின் வீட்டிற்குள் புகுந்த 4 முகமூடி கொள்ளையர்கள் பீரோவில் இருந்த 20,000 பணத்தை கொள்ளையடித்து செல்ல முற்பட்டனர். நாராயணசாமியின் மனைவி காளீஸ்வரி கொள்ளையர்களை தடுத்தார். ஆத்திரமடைந்த கொள்ளையர்கள் காளீஸ்வரியை கொலை செய்ய முயற்சித்தபோது உறவினர்கள் வருவதைக் கண்டு கொள்ளையர்கள் தப்பி ஓடினர். தகவலறிந்த காக்காச்சாவடி போலீசார் காளீஸ்வரியை மீட்டு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் அடுத்த சான்றோர் பாளையத்தைச் சேர்ந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி சங்கர் நேற்றிரவு மர்ம கும்பலால் கொலை செய்யப்பட்டார். முன் விரோதம் காரணமாக கொலை செய்ததாக கூறி சங்கர் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடந்து வரும் அராஜக செயல்களை கண்டித்து இஸ்கான் அமைப்பின் தலைமை துறவி சின்மயி கிருஷ்ணதாஸ் பிரம்மச்சாரி அமைதியான முறையில் போராடி வந்தார். அவரை நவம்பர் 25ஆம் தேதி போலீசார் கைது செய்தனர். ஜாமீன் கேட்டு அவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த வங்கதேச கோர்ட் ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்து விட்டது. ஏழை நாடுகளின் கடன்களை ரத்து செய்வதன் மூலம் ஒரு நல்ல முன்மாதிரியை அமைக்க வேண்டும் என உலக நாடுகளுக்கு போப் பிரான்சிஸ் வலியுறுத்தினார்.
எங்கள் தந்தையிடம் நாம் எப்போதும் கேட்பது போல கடனை முதலில் மன்னிப்பவர் கடவுள். ஆகையால் ஏழை நாடுகள் கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கூறினார். இந்தியாவுக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆஸ்திரேலிய அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இவ்விரு அணிகள் இடையிலான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி சிட்னியில் நாளை துவங்குகிறது. இந்த போட்டியிலிருந்து இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா விலகியுள்ளார். இதனால் பும்ரா கேப்டனாக செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டு உள்ளது. இறுதிச் சுற்று சூரரை போற்று படங்களை இயக்கிய சுதா கொங்கரா அடுத்ததாக சிவகார்த்திகேயனின் 25வது படத்தை இயக்கப் போகிறார். இந்த படத்தில் சூர்யா நடிப்பதாக இருந்தபோது புறநானூறு என்ற டைட்டில் வைத்திருந்தார் சுதா. ஆனால் தற்போது சிவகார்த்திகேயன் நடிக்கும் நிலையில் இந்த படத்திற்கு 1965 என்று டைட்டில் வைக்க திட்டமிட்டுள்ளாராம். 1965 காலகட்ட கதையில் உருவாவதால் இந்த டைட்டிலை தேர்வு செய்துள்ளனர். இயக்குநர் பேரரசு தமிழில் திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி, பழனி உள்ளிட்ட படங்களை இயக்கியுள்ளார். அவர் அளித்த பேட்டியில், திருப்பதி படத்திற்கு முதலாக வெள்ளையன் என தலைப்பு வைத்திருந்தேன். ஆனால் ஊர் பெயர்களை வைத்து நான் இயக்கிய படங்கள் வெற்றி பெற்றிருந்ததால் தயாரிப்பாளர் AVM சரவணன் கேட்டுக் கொண்டதால் திருப்பதி என தலைப்பு வைத்தேன். படம் ஹிட்டானது. அப்போதிலிருந்து பேரரசு, ஊரரசு ஆகிவிட்டேன் என்றார். பாலிவுட் நடிகர் அமீர் கானின் மகன் ஜுனைத் கான் தற்போது லவ் டுடே படத்தின் ஹிந்தி ரீமேக்கான லவ்யபா படத்தில் நடித்து வருகிறார். அடுத்ததாக அமீர் கான் தயாரிப்பில் ஜுனைத் கான் நாயகனாக நடிக்கும் படத்தை அறிமுக இயக்குநர் சுனில் பாண்டே இயக்குகிறார். இதில் அவருக்கு ஜோடியாக நடிக்க சாய் பல்லவி ஒப்பந்தமாகியுள்ளார். சாய் பல்லவி ஏற்கனவே ஹிந்தியில் ராமாயணம் படத்தில் நடித்து வருகிறார். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான தேசிங்க பெரியசாமி அடுத்ததாக ரஜினியை வைத்து பிரம்மாண்டமான கதையை படமாக்க இருந்தார். பெரிய பட்ஜெட் காரணமாக கைவிடப்பட்டது. பட்ஜெட்டை குறைத்து சிபுவை வைத்து இயக்க இருந்த அந்த படத்தை கமல் தயாரிப்பதாக அறிவிக்கப்பட்டது. படப்பிடிப்பும் துவங்கவில்லை. கமலும் விலகினார். அதே கதையை நடிகர் அஜித்திடம் கூறியுள்ளார் தேசிங்க பெரியசாமி. முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் நிலையில் அஜித்தின் பதிலுக்காக காத்திருக்கிறார் இயக்குநர். மாமன்னன், வாழை படங்களுக்கு பிறகு பைசன் படத்தை இயக்கி வருகிறார் மாரி செல்வராஜ். கபடி விளையாட்டு வீரரை மையமாக கொண்ட இக்கதையில் துருவ் விக்ரம் நாயகனாகவும் அனுபமா பரமேஸ்வரன் நாயகியாகவும் நடிக்கின்றனர். இதுபற்றி மாரி செல்வராஜ் கூறுகையில், விண்ணை தாண்டி வருவாயா படத்தை போன்ற காதல் கதையில் ஒரு படத்தை இயக்க என் மனைவி கூறியிருந்தார். சமூக பிரச்சினை இல்லாத முழு காதல் கதையில் ஒரு படம் எடுப்பதாக மனைவியிடம் சபதம் செய்துள்ளேன் என்றார். ஷங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிப்பில் கேம் சேஞ்சர் படம் ஜனவரி 10 ரிலீஸ் ஆகிறது. இதன் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய ஷங்கர், இன்றைய ரசிகர்கள் ரீல்ஸ் பார்ப்பது போல எதிர்பார்க்கின்றனர். அவர்களை திருப்திப்படுத்த இப்படத்தை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போல எடுத்துள்ளேன் என்றார். இதற்கு வருத்தம் தெரிவித்த பாலிவுட் இயக்குநர் அனுராக் காஷ்யப், ஷங்கர் போன்ற ஜாம்பவான் இயக்குநர் இப்படி சொன்னது வருத்தம். ரசிகர்கள் விரும்புவது போல படம் எடுக்க ஒரு இயக்குநர் தன்னை மாற்றிக் கொண்டதாக ஆகிவிடும் என்றார். இயக்குநர் கௌதம் வாசுதேவ் மேனன் முதல் முறையாக டொமினிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ் என்கிற மலையாள படம் ஒன்றை இயக்கியுள்ளார். இதில் நடிகர் மம்முட்டி நாயகனாக நடித்திருப்பதோடு அவரை தயாரிக்கவும் செய்துள்ளார். தமிழ், மலையாளம் என 2 மொழிகளில் உருவாகியுள்ள இப்படம் ஜனவரி 23 திரைக்கு வருவதாக அறிவித்துள்ளனர்.